வின்பேக்கோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 4 எபிசோட் இருக்கு. யாருமானா மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது வின்பேக்கோட சீசன் 3 எபிசோட் 5ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த போர்டு இங்கே 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அதே சமயம் ஷூவுமே இங்கே சண்டை போட்டுட்டு இருப்பான். அவங்க தான் நொராசியாக இருக்கணும். ஃப்ரெண்டில் இருக்க கார்டியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கணும். ஏன்னா அவங்கள மட்டும் உடச்சிட்டாங்கன்னா சுற்றி உடச்சிருவானுங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடும். இப்போ ஷூ அப்படிங்கிறத இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கான். கிரியோ மட்டும் தான் தனித்தனியாக சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ நான் என்ன பண்ணேன்? நம்ம தான் அவங்கள காப்பாற்றணும். நான் ஷூவோட இடத்த பார்த்துக்கிறேன். அது வேலை கேட்காது, நீ உன் வேலையை பாரு. இல்லை நான் அவனை மட்டும் செய்ய முடியாது. இருந்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கப்பே இவங்க 2 பேரும் சுற்றி போட்டுருவானுங்க. இப்படி பின்னாடி குத்த வரா முன்னாடி குத்த வர மாட்டிப்பானா? சடனா நிலை உள்ளார புந்து அவனை பிடிச்சி அப்படியே ஒரு திருப்பி போடுவான் பாருங்க. சரியான அடி. நான் ஷூவை மட்டும்லாம் கிடையாது, இருந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுறேன். உனக்கு அடிக்கடி படுண்டா, பரவாயில்லையா? எனக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி தானே சண்டை போடுறீங்க. அப்படியா? என்ன இருந்தாலும் சரி, நின்றுட்டே சண்டை போடுவோம். நீ அவனை வண்டு மட்டும் பிடிச்சி தள்ளி விட்டிய. ஆமாம், ஷூ தான் சொல்லி கொடுத்தான். அதை பீட் இழுத்துரும். இதெல்லாம் கேட்டு இவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன தம்பி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒருவேளை என் கூட சண்டை போட நினைச்சு அவ்வளோ ஆர்வமா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கொஞ்சம் ஆர்வமாகவும் கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஆனால் உன்ட்ட நான் சொல்லி ஆகணும், நீ ரொம்ப பொலைட்டாக பேசிகிட்டு இருக்க. நீ நொராசியை சேர்ந்தவன் தானே? சொல்ல போனால் என்னோட சீனியரு. உங்கள்கிட்ட பேசுகிறப்ப கண்ட மணிக்கு பேச முடியுமா? என்ன தம்பி பேசிகிட்டு இருக்க? நான் நொராசியா? எவன்டா சொன்னான்? நான் நொராசியே கிடையாது. அங்கே இருக்கான் பார்த்தியா, அவன் தான் நொராசி. ஷூஜி அசிராவ். நான் ஃபூலினுக்கு அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணேன். என் பேரு கைட்டோ ஒபிக்கி. உன்னைய பார்த்துல சந்தோ அப்படின்னு சொல்றதுக்குள்ள உள்ளார புந்து ஒரு அடியை போட நான் நினைச்ச மாதிரி தான்டா. உன்னைய பார்த்தா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் தெரியல. நீ நொராசான் டவுட்லயே இருந்தேன். என்ன பண்றது, இல்ல போல இருக்கே. நான் இப்ப சீக்கிரம் போகணும். ஏன்னா சீடு அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஹெல்ப் தேவையில்ல. முடிச்சு விடுவோமா? இந்த படி இங்க 2 பேரும் மாறி மாறி அப்படியே ஓடி வர, இங்கிட்ட ஒரு தள்ளு அங்கிட்ட ஒரு தள்ளுன்ற மாதிரி அசால்ட்டா ராஜ் பண்ணிடுவான். அப்படியே பிள்ளைங்க போய் ஸ்கிட் அடிச்சிட்டு இருப்பானுங்களா? நல்லா சண்டை போறீங்கடா. இது எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவனோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு எப்பயோ அடாப்ட் ஆயிட்டான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இவனை ரொம்ப நேரம் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன பண்றது? கேளு சாகுரா, எங்க எல்லாத்துக்கும் உன்னை ரொம்பவே பிடிக்கும். நீ போய் அவங்க கூட சண்டை போடுறா, நான் உனக்கு பேக்கப் கொடுக்குறேன். கண்டது யோசிக்காத. நான் ஒன்னும் உனக்காக இது பண்ணல. அங்க சண்டை போறாங்களே அவங்களுக்காக பண்றேன். சீக்கிரமா போய் ஒன்று தோக்கடி. போய் தல சுகிஸ்தா. இப்பதான்டா விஷயமே அருமையா மாறுது. சொல்ல போனா இப்பதான் பவுட்டு பஸ்டாவே போறேன். உனக்கு தெரியுமா, ஃபேவரட்டான ஃபுட்டு வந்துச்சுன்னா அதை தின்னு முடிச்சக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ஏன்னா அப்போதான் காத்திருந்து சாப்பிட முடியும். அதே மாதிரிதான் சண்டையிலையும் நீ அடிக்கிறபடி அடிங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி அடிப்பேன். அதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் எதுக்காக வந்தேனோ அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வகுடி இவங்க 2 பேரும் ஒரு மாதிரியாக. இவ சொன்னக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இவ்வளவு நேரம் நம்மள டாஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தான். அவன் நம்மள திரும்ப அடிக்கவே பார்க்கல. இதோட அர்த்தம் இப்போ அவன் சீரியஸா மாறிட்டான். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இவனை எந்த அளவுக்கு முடிக்க முடியும் அந்த அளவுக்கு சீக்கிரமா முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மட்டும் சரியான காண்டில் இருப்பான். சாகரா, ஒன்னான்னு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கடா. யாருக்கு தெரியும், இராகி கூடவே நீ சண்டை போடுற. நான் ஒன்னும் அவளை தோக்கடிக்கலையே. என்னடா சொல்லிட்டு இருக்க? நீ சண்டை போடுறது ஒன் ஆஃப் த 4 கிங்கு. டீமா சண்டை போடுறப்ப நீ ஒரு இளவும் பண்றது இல்ல. எது என்னடா சொல்ற? நீ ஒன்னா சண்டை போடுறப்ப நல்லா ஸ்ட்ராங்காவே சண்டை போடுற. சிம்பிளா சொன்னா ஒன்னா சண்டை போடுறப்ப நீ ஒன்னைய சுத்தி இருக்க கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நல்லாவே வச்சிருக்க. நீ எந்த மாதிரி ஃபைட் பண்றீன்னா சண்டைக்கு போறப்ப உன் மைண்ட் அது ஃபுல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணுது. உன்னோட ஃபீலிங்குமே அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுது. அதே சமயம் அதையும் உனக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாறுது. உன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது உனக்கு சுத்தமா தெரியல. ஒரு தடவை உன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உனக்கான அந்த கான்சன்ட்ரேஷன்ல இருந்து நீ வெளியில வருவ. நல்லா கேட்டுக்க சாகரா, இப்ப நடக்க போறது குரூப் ஃபைட்டு. நான் உன்னை ஃப்ரெண்ட் லைன்ல போட்டதுக்கான காரணம் அப்படிங்கிறது உன் பவர் உன்னோட இது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி உன் டெக்னிக்கை நல்லா ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஆனா அதே சமயம் உனக்கு பின்னாடி சண்டை போற அலைஸுமே இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை நீ உன்னைய மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி இங்க சண்டை போட்டீங்கன்னா இங்க டீமுக்கு சண்டை போறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். இப்ப குரூப் சண்டை நடக்க போகுது. அதனால ஒன்னு மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே அட்டென்ஷன் கொடு. ஒருவேளை நீ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட, உன்னை சுத்தி இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ என்ன பண்ணணும், மத்தவங்க என்ன பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு உன்னால பண்ண முடியும்.
நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோ. ஒருத்தனை சார்ந்து இருக்கணும், ஒருத்தன் இன்னொருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், ஒருத்தன் இன்னொருத்தனா மாறணும். நான் சொல்றது 1க்கு 1 2 அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதுக்குள்ள இருக்க டீப்பான லாஜிக்குள்ளேயும் மீனிங்குள்ளேயும் போகணும். அப்படி ஒரு வேளை நீ போனீன்னா எல்லாரும் கூட சண்டை போடுறது எப்படி அப்படிங்கிறத நீ கத்துப்ப. அது ஆனா நான் எப்படி இதெல்லாம் பண்றது? கவலைப்படாத, நீ கண்டிப்பா பண்ணுவ. நீ நினைச்சினா உன்னால பண்ண முடியும். இந்த புடிங்க 2 பேரும் சரியான காண்டில் வருவானுங்க. மட்டான்னு ஒரு குத்து, இவன் இந்த தைரியமா அசால்ட்டா டாஸ் பண்ணுவான். திரும்பி ஓங்கி ஒரு குத்து விட கிழக்கு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். சுகிஸ்தாவோட கையை உடச்சு விட்டுருவான். குத்துக்கு 10 அடி அப்படியே பின்னாடி வர கால் அப்படியே டக்குன்னு திரும்பி சாக்கராக்கு ஒரு குத்து. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். ஆனா அந்த இடமே அச்சு விழுந்து கொடுக்கும். என்னப்பா நீங்க கத்துக்கிட்டது அவ்வளவுதான் போல இருக்கு, இன்னும் முடியாடா அப்படியே இவன் வேகமா வந்து பின்னாடி அடிக்க அசால்ட்டா அதையுமே டாஸ் பண்ணி இவன் திருப்பி ஒரு அடியா போடுவான். அடுத்த செகண்ட் பின்னாடி இன்னொரு கை இருக்கும்ல, அதை திருப்பி வச்சு ஒரு குத்துலான்னு வர இவன் பிடிச்சி நிப்பாட்டிடுவான். என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள காலை வச்சு ஒரு எத்தினான்னு வர குத்திருக்க மாட்டான். அவனை பிடிச்சிருப்பான். இவனுக்கா ஒண்ணுமே புரியாது, என்னடா நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறதுக்குள்ள சுகிஸ்தா இப்பாடுறா மட்டான்னு ஒரு குத்து. நான் நினைச்சது கரெக்டு தான், ஆனா ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் செம்ம காமா இருக்கிறேன். இது வித்தியாசமா இருக்குது, வியர்டா இருக்குது. எவ்வளோ நேரம் எப்படி இதை நோட்டீஸ் பண்ணாம விட்டேன்? அவன் ஹைட்டா இருக்கிறான், அது ஒரு விஷயம். ஆனா அவன் கை காலுமே ரொம்ப ஹைட்டா இருக்கு. அவன் கையை எடுத்து ஃபுல்லா சுத்துறப்ப அதுல பயங்கரமான பவர் கிடைக்குது. ஆனா அதே தான் அவனுக்கு ப்ராப்ளமும் கூட. அவனால சடனா மூவ்மெண்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை மடக்கவோ இல்ல அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணவோ முடியாது. ஒன்லி லீனரா மட்டும் தான் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நான் இப்ப பாக்குறது வேற மாதிரி இருக்குது. சொல்ல போனா நான் என்னையும் நவுத்துறேன், ஒரு பானை நவுத்துறேன் அப்படின்னு அந்த ஹூக்கையுமே போட்டிருக்கான். அந்த மாட்டை ஒன்று சொன்ன நினைச்சு இன்னுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் எப்படி அதை சீக்கிரமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே ஆப்னன்ஸா தனியா ஒன்னால அடிக்கணும் தான் ஆசைப்படுவேன். ஏன்னா அப்போதான் நான் அங்க இருக்கேன் அப்படிங்கிறத என்னால ப்ரூவ் பண்ண முடியும், நான் இருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிக்கவே முடியும். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு தடவை அதை நான் விட்டக்கு அப்புறம் அவன் பஞ்ச லீனியரா கொடுத்தா என்ன, அவனால டைரக்ஷனா டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியல, தெரிஞ்சதுக்கப்புறம் நவுத்த முடியலன்னா என்ன. நான் இந்த இடத்துல பண்ண வேண்டியது ஒண்ணுதான், அந்த டார்கெட்டை பிடிச்சி வைக்கிறது. இப்ப பண்ணு சுகிஸ்தா அப்படியே இந்த கோடாரி வேகமா வர அந்த கோடாரி தான் சுகிஸ்தா மட்டான்னு ஒரு குத்து. இவனுக்கா என்னடா பண்ணிட்டான்னு ஒண்ணுமே புரியாது. ஆனா பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நிராயா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த பீட்டில் த்ரோ இருக்குல்ல, அதையே போட்டு அடிச்சுட்டு இருப்பானா. சடனா எந்திரிக்க இன்னொருத்த வந்து ஒரு அடியா போடுவான். தேங்க்யூடா. எது தேங்க்யூவா? இப்பதானா என்ன நீ காப்பாத்துறேன். நிராய் நீ என்ன சண்டை போடுவதானே? நல்லா இருக்கேன். நான் வீக்கா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும். அதனாலேயே மத்தவங்க என்ன அடிக்கிறப்ப அடிங்களான்னு விட்டுருவேன். என்னால என்னையே காப்பாத்திக்க முடியாது, மத்தவங்க நான் ஒரு பாரமாவே இருந்தேன். அதை நினைச்சு இனி வெறுக்காத நாளே கிடையாது. என்னதான் அப்படி இருந்தாலுமே எல்லாரும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க எனக்காக அவங்க ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாங்க. எல்லாரும் இல்லை பிலீவ் பண்றாங்க. நான் அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழணும். ஷோ வர வரைக்கும் இந்த ஃபார்மேஷன் எப்படியாச்சும் மெயின்டைன் பண்ணி ஆகணும். எந்திரி நிராய். இப்படி வீரமா எந்திரிக்கிறா மட்டான்னு ஒரு அடி அடிப்பான் பாருங்க. இவனுக்கா சரியான காண்ட் ஆயிரும். ஏய் உன்னைய பார்த்தா இப்ப மேன்லியா தெரியல. நம்ம ஆளுக்கு வாயிலேருந்து ரத்தம் ஊத்த சரியான காண்டில பயங்கரமா எந்திரிச்சு ஒரு குத்துக்கு ஒரு 10 அடி பரப்பா நீங்க நினைப்பீங்க. தம்பி எறும்பு கடிச்சது மட்டும் இருந்துச்சு, நீனா அடிச்ச இப்பெல்லாம் பயமுத்தாதரா அப்படின்னு திரும்பி ஒரு குத்த அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் சரியான கான்ல இருக்கேன். அப்படியே அவன் கையை பிடிச்ச ஒரு அடி. என்னைய மன்னிச்சிரு, நீ திரும்ப என்னை காப்பாத்துற மட்டும் ஆயிடுச்சு. ஹே என்னடா பேசிட்டு இருக்க? நான் உன்னைய மாட்டேன் இவ்வளவு சீக்கிரமா பண்ணிருக்க மாட்டேன். இவனுக்கா இப்பதான் ஒரு மாதிரி ஆவான். அதே சமயம் இங்க ஷூவோட சண்டைக்கு வருவாங்க. இந்த போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பானுங்க. இவன் கைய வச்சு காலை வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். இவன் அடிக்க போறப்ப இவன் திரும்பிடுவான். கீழே அவன் கால் பட்டவனே திரும்பி கைய வச்சு ஒரு அடி மட்டான்னு அடிக்க. நீ ஜிம்னாஸ்டிக் எதுவும் போனியா என்ன? வேகமா ரோலாய் பின்னாடி வர இவன் காலை வச்சு வேகமா அவனை போய் பிடிக்க. என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்க? உனக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கா என்ன? எது நீ ஸ்மார்ட்டா இருக்க, நல்லா சண்டை போடுற. சொல்ல போனா நீனும் நானும் ஒரே மாதிரி தான். கண்டிப்பா சொல்றேன், இந்த ஃபன்னோட ஃபீலிங் உனக்கு புரியாம இருக்கவே இருக்காது. ஊப்ஸ் என்ன இப்படி சொல்லிட்ட? இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ள பூந்து அவங்களே அடிச்சு சந்தோஷப்படுற உங்களை மட்டும் அவங்களா ஸ்மார்ட்னு சொல்ல வரியா? இல்ல மிருகத்தனத்தை தவிர மற்ற எதுவும் கிடையாது.
நீ ஜஸ்ட் அனிமல். பேசுறதெல்லாம் போதும், நீ பர்சனாலிட்டியே கேள்வி கேட்குற மாதிரி பண்ற. கொய்யால உனக்கு டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லி தரேன்டா அப்படின்னு இவன் அப்படியே ரோடாய் வந்துகிட்டே இருப்பான். வந்தவன் மிட்டர்ல அப்படியே ஒரு அடியை போட இந்த தடவையுமே பின்னாடி வந்திருப்பான். வந்த உடனே கால் வச்சு மூஞ்சி கேம் பண்ணுவானா, நீ இதை தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இவன் மூஞ்சி கேம் பண்ணிடுவான். என்னடா பண்ண போறா, ஷூ வாங்க போறான்னு நினைச்சா இன்னொரு கால் கீழே இருந்துச்சு, அதை அப்படியே ஸ்பின் பண்ணி அசால்ட்டா டாஸ் பண்ணிடுவான். அடுத்த கால் கீழே வச்ச உடனே மட்டான்னு ஒரு அடி. டிசிப்ளினா? ட்ரைனிங்கும் மற்றவனுக்கு சொல்லி கொடுக்கறது தான் டிசிப்ளினு. அப்படியே இவனை காட்டுவானுங்க, இவன் யாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. நான் உனக்கு கொஸ்டின் வச்சிருக்கேன். மற்ற வீட்டுக்குள்ள பூந்து அடிக்கிறப்ப எந்த மாடம் நடந்துக்கணும் சொல்லி தரீங்களா அண்ணா? ஸோ யா, அஃப்கோர்ஸ் இதோட இந்த சாப்டர் அப்படியே முடிச்சுவோம். லவ் யூ ஸோ மச்.